ஒரு ஒஸ்டான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து ஆர்சிபி வந்து ரீசெண்டா ஐபிஎல் 2025 கப் வின் பண்ணாங்க இல்லையா? இந்த ஃபைனல்ல. சோ அதுக்கு வந்து பொது நன்றி தெரிவிக்கும் விதமாக சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து ஒரு ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேடியத்துடைய கெபாசிட்டியே வெறும் 35,000 பேர் தான். பட் வெளியில வந்து 2,00,000 இருந்து 3,00,000 மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வரதுக்கு, அந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு. உள்ள வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து மக்கள் கூட்ட நெரிசல்ல வந்து 11 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு 50 பேர் கிட்ட வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் உள்ள வந்து இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் உள்ள வந்து ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுடைய உடம்பு வந்து பிரேத பரிசோதனை வந்து பண்ண விடல. ஸோ எனக்கு இருக்கிறது ஒரே மகன், பிரேத பரிசோதனை பண்ணாம அந்த உடலை தாங்கன்ட்டு கதறி அழுகக்கூடிய இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டிலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சிலர் வந்து டாக்ஸிக்கான ஃபேன்ஸா இருக்கானுங்க. போற பஸ்ஸுக்கு எதிராக போயிட்டு பைக்ல போயிட்டு நிறுத்தி அங்க ஒரு செலிப்ரேஷன் பண்றது அப்படின்ட்டு கேவலமான செயல்களை வந்து பார்க்கும்போது என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏதாவது காசு கொடுத்தாலும் அந்த உயிர் என்பது திரும்பி வந்துருமா? வராது இல்லையா? ஆர்சிபி கப் வின் பண்ண பிறகு எவ்வளவு கூட்டம் பாருங்கன்ட்டு. 11 பேர் செத்துருக்காங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியலையான்றது வந்து எனக்கு புரியலங்க.